அதிமுகவினர் தராதரமில்லாமல் பேச ஆரம்பித்து விட்டதாகவும் பின்னர் தான் சும்மா இருக்க மாட்டேன் என ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி எச்சரித்துள்ளார். நாங்க எல்லாரும் கூட இருக்க அத்தனை பேருடைய ஆசை முக்கியமான இந்த பிச்சை விஷயமா தான். அந்த பிச்சைன்னு சொன்னார்ல முனுசாமி, அதுக்காக தான் பேட்டி. ஆகவே தராதரம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் புகழேந்தி சும்மா இருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமாக போயிடும். ஆகவே கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருவோம். நாங்களும் நான் மரியாதையே சொல்லிட்டு இருக்கேன், ஜெயக்குமார் ஏற மாட்டேங்குது, நீ ஜால்ரா அடிக்கிறதுனா அவனுக்கு போய் அடி. காலில் போய் போயஸ் தோட்டத்தில் விழுந்து 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 ஒரு தடவை படத்துக்கு போட்டு மறுபடியும் போய் சின்னமா காலில் விடுறாங்க. நீயும் தானே விழுந்து ஜெயக்குமார், அப்புறம் ஏன் இந்த கதையெல்லாம் பேசி 2 தடவை விழுந்தா இல்லையா? ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. எல்லாரும் விழுந்தீங்களா இல்லையா? சும்மா இருந்தவங்களா புதுச்செல்லாம் கூப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உத்தமனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க சார். இல்லை, நான் சொன்ன கட்சிகள் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து போட்டியிடும். அது மாறுதலே கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.